ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி அவரைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே நம்ம அவரைக்காயில் பொரியல் மாதிரி தான் செய்வோம். இது மாதிரி ஒரு முறை நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த அவரைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதுவே வறுத்த நிலக்கடலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வறுக்க வேண்டியதில் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு 3 லவங்கம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்டது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1/4 மூடி தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் கூட ஒரு 7 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். இதுவே பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 பல் சேர்த்திங்கனாலே போதும். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துடலாம். ஸோ புளி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்த சைஸில் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அவரைக்காயை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடாதீங்க, அது குழஞ்சி போயிடும். இது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி நாட்டு அவரைக்காய் சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம பட்டை அவரைக்காய் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த குழம்பு ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் 2 விசில் ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அவரைக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இதில் டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம அவரைக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
ஸோ எப்பயுமே அவரைக்காயில் நம்ம பொரியல் மாதிரி தான் செய்வோம். இது மாதிரி நீங்கள் ஒரு முறை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.